Hello everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Dell DC15 லேப்டாப்போட கம்ப்ளீட் அண்ட் ஹானஸ்ட் ரிவ்யூ. ஆன்லைன்ல ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா செம்ம வேல்யூ ஃபார் மணி டீலா தெரிஞ்சிச்சு. ஆனா ரியல் யூசேஜ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, டெய்லி யூசேஜுக்கு வொர்த்தா, ஃபியூச்சர் ப்ரூஃபா? இந்த வீடியோல அன்பாக்சிங்ல இருந்து ஃபைனல் வேர்டிக்ட் வரைக்கும் ஹானஸ்டா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். ஸோ பட்ஜெட்ல லேப்டாப் வாங்குறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இன்சைட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜிங் கேபிள் இவ்வளவுதான் இருந்தது. அண்ட் பேக்கேஜும் பாத்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் கிளீனா இருந்துச்சு. டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பத்தி சொல்லணும்னா டெல் DC15 பிரீமியம் லேப்டாப் ஃபீல் கொடுக்குற மாடல் இல்ல. என்டையர் பாடியும் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. லேப்டாப்பை கையில எடுத்த உடனே லைட் வெயிட்டா ஃபீல் ஆகுது. இது டெய்லி கேரி பண்றவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். வெயிட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1.6 kg இருக்கிறதுனால காலேஜ், ஆபீஸ், டிராவல் யூஸுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும். பில் குவாலிட்டியும் ஓகேவா இருக்கு. கீபோர்ட் டெக் ஏரியால கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி பிரஷர் கொடுக்கும் போது நோட்டீஸ் பண்ண முடியும். கீபோர்ட்ல டைப்பிங் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கு. லாங் டைம் அசைன்மெண்ட், ஆஃபீஸ் ஒர்க், ஆர்டிகல் ரைட்டிங் எல்லாம் பண்ணும்போது ஹார்டா ஃபீல் ஆகல. டச் பேட் சைஸ் டீசென்டா இருக்கு. கெஸ்டர்ஸ் ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. எக்ஸ்டர்னல் மவுஸ் இல்லாம பேசிக்கா ஒர்க் எல்லாம் பண்ணலாம். டிஸ்பிளே லைட்டும் கொஞ்சம் பெண்ட் ஆகும். ஆனா பட்ஜெட் செக்மெண்ட் லேப்டாப்புக்கு இது அவ்வளவு பெரிய இஷ்யூ இல்ல. அண்ட் டெய்லி யூசேஜ்ல டியூரபிலிட்டி பத்தி பெருசா பயப்படவும் தேவையில்லை. டிசைன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ப்ரொஃபஷனலா கொடுத்திருக்காங்க. ஹிஞ்ச் குவாலிட்டியும் டீசென்டா இருக்கு. லேப்டாப்பும் ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டடியா ஃபீல் ஆகுது. பட் லாங் டர்ம் ரிலையபிலிட்டியில இது இப்படியே இருக்கான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஓவராலா பார்த்தா பிரீமியம் மெட்டல் பில்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆனா லைட் வெயிட் டிசைன், பிராக்டிகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் லுக்னால இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு டெல் நல்ல பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே பத்தி சொல்லணும்னா டெல் DC15ல 15.6 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ஸ்க்ரோலிங், விண்டோஸ் நேவிகேஷன் எல்லாம் ஸ்மூத்தா ஃபீல் ஆகுது. கலர்ஸ் அவரேஜா தான் இருக்கும். மூவிஸ் அண்ட் ரெகுலர் கண்டென்ட் கன்சம்ஷனுக்கு ப்ராப்ளம் இல்ல. ஆனா ப்ரொஃபஷனல் போட்டோ எடிட்டிங், கலர் கிரிட்டிக்கல் ஒர்க்குக்கெல்லாம் இது சூட்டபிள் கிடையாது. பிரைட்னஸ் இன்டோர் யூசேஜுக்கு போதும். ஓவராலா பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் யூசர்ஸுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பேலன்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினா இந்த லேப்டாப்ல AMD Ryzen 5 7520U ப்ரொசஸர் இருக்கு. இது 4 கோர்ஸ் அண்ட் 8 த்ரெட்ஸோட வருது. மேக்ஸிமம் பூஸ்ட் கிளாக் 4.3 GHz வரைக்கும் போகும். கூடவே 8GB LPDDR5 RAM, 512GB NVMe SSD அண்ட் AMD Radeon 610M இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் இருக்கு. ஸோ பேசிக் கேமிங்க்கு ஓகே. ஆனா ஹெவி AAA கேம், ஹை செட்டிங் கேம், சீரியஸ் கேமிங் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கக்கூடாது. கேமிங்காக வாங்குறீங்கன்னா இது சூட்டபிள் ஆப்ஷனே இல்லை. ரியல் வேர்ல்டு யூசேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. SSD இருக்கிறதுனால பவர் பட்டன் பிரஸ் பண்ணும்போது சிஸ்டம் சீக்கிரமா பூட் ஆகுது. குரோம் ப்ரௌசிங், யூடியூப் ஸ்ட்ரீமிங், கூகுள் டாக்குமெண்ட்ஸ், MS ஆஃபீஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ஜூம் மீட்டிங், கேன்வா, பேசிக் எடிட்டிங் மாதிரி டெய்லி டாஸ்க் எல்லாம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுது. நார்மல் மல்டி டாஸ்கிங்க்கு பெருசா ப்ராப்ளம் இல்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் யூசர்ஸ்க்கு இந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம்னா விண்டோஸ் 11 ஹோம் ப்ரீ இன்ஸ்டால்டா வருது. கூடவே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2024 லைஃப் டைம் லைசன்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் யூசர்ஸ்க்கு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் எடிஷன். செக்யூரிட்டிக்கு McAfee ஆன்டிவைரஸ் 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ பேசிக் ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் 1 இயருக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவு இல்லாமயே கிடைக்குது. போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டியில ஒரு USB Gen 1 Type C போட்டு, 1 USB 3.2 Gen 1 Type A போட்டு, HDMI போட்டு, ஹெட்ஃபோன் ஜாக்கு, SD கார்டு ரீடர் அண்ட் சார்ஜிங் போர்ட் இருக்கு. டெய்லி யூசேஜுக்கு தேவையான எல்லா போர்ட்ஸுமே இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான லிமிடேஷன் என்னன்னா USB Type C போட்டு டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும்தான். Type C சார்ஜிங் சப்போர்ட் இல்ல அண்ட் டிஸ்பிளே அவுட்புட் சப்போர்ட்டும் இல்ல. ஸோ சார்ஜிங்க்கு லேப்டாப்போட சார்ஜர் எப்பவுமே கேரி பண்ண வேண்டியதா இருக்கும். வெப்கேம் பத்தி சொல்லணும்னா இந்த லேப்டாப்ல HD வெப்கேம் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸ், ஜூம் மீட்டிங், கூகுள் மீட் கால்ஸ்க்கெல்லாம் போதுமான குவாலிட்டி கொடுக்குது. ஆனா ப்ரொஃபஷனல் கண்டென்ட் கிரியேஷன் ஆறு ஹை குவாலிட்டி வீடியோ கால்ஸுக்கு இது சூட்டபிளான வெப்கேம்னு சொல்ல முடியாது. இன்டோர் லைட்டிங் நல்லா இருந்தா குவாலிட்டி டீசென்டா இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம்னா அவரேஜ் கேட்டகரி தான். யூடியூப் வீடியோஸ் பார்க்கறதுக்கு, ஆன்லைன் மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு போதும். ஆனா பாஸ் அண்ட் லவுட்னஸ் எல்லாம் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. மூவிஸ் அண்ட் மியூசிக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பேட்டரி பேக்கப் பத்தி பேசினா Ryzen 5 7520U எஃபிஷியன்சி ப்ரொசஸர்னால டீசென்ட் பேட்டரி லைஃப் கொடுக்குது. நார்மல் ப்ரௌசிங், யூடியூப் ஸ்ட்ரீமிங், ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி மிக்ஸ்டு யூசேஜ்ல ரஃப்லி 4.5ல இருந்து 5.5 ஹவர்ஸ் வரைக்கும் டீசென்ட் பேட்டரி லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபுல் டே யூசேஜுக்கு பேட்டரி கேரி பண்றது ஒரு சேஃபர் ஆப்ஷனா இருக்கும்.
சார்ஜிங் ஸ்பீட் பத்தி பார்த்தா பாக்ஸ்ல 65 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. லேப்டாப் நார்மல் யூசேஜுக்கு சீக்கிரமா சார்ஜ் ஆகுது. அரௌண்ட் 1.5 to 2 ஹவர்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஆனா டைப் சி சார்ஜிங் சப்போர்ட் இல்ல. சோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம டெல் சார்ஜர் தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ இந்த லேப்டாப்ல நான் பார்த்த ஒரு பிக்கெஸ்ட் டிராபேக் பத்தி பேசலாம். இந்த மாடல்ல 8GB LPDDR5 RAM மதர் போர்டுல சோல்டர் பண்ணிருக்காங்க. அதனால ஃபியூச்சர்ல RAM அப்கிரேட் பண்ண முடியாது. டாஸ்க் மேனேஜர்ல ஸ்லாட்ஸ் யூஸ்டு 2 of 2 காமிச்சாலும் ஆக்சுவல் RAM ஸ்லாட்ஸ்னு எதுவுமே இல்ல. ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃப் பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 2026 ஸ்டாண்டர்ட்ஸில் 8GB ரேம் நார்மல் யூசேஜுக்கு ஓகே தான். ஆனால் குரோமில் நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் ஆகும்போது மெமரி யூசேஜ் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹெவி மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் ஃபீல் ஆகலாம். வீடியோ எடிட்டிங், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஷாப் ப்ராஜெக்ட்ஸ், வர்ச்சுவல் மெஷின்ஸ் மாதிரி ஹெவி ஒர்க் லோடுக்கு இந்த லேப்டாப் பெஸ்ட் ஆப்ஷனே கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் லேப்டாப் ஓவரால் நல்லா இருக்கு. டெய்லி யூசேஜுக்கு ஸ்மூத்தா ஒர்க் பண்ணுது. எஸ்எஸ்டி ஸ்பீடு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. பேட்டரி அண்ட் பில்ட் குவாலிட்டியும் ஓகே தான். ஆனா ரேம் அப்கிரேட் பண்ண முடியாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்தாலும் பேசிக் ஒர்க்குக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். நீங்க ஸ்டூடெண்டாரோ ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்கன்னா டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண, ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு, யூடியூப் வீடியோ ஸ்ட்ரீமிங், எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி டாஸ்க்கு ஒரு லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டெல் DC15 ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஃபாஸ்ட் எஸ்எஸ்டி, ஸ்மூத் 120 Hz டிஸ்பிளே, கம்ஃபர்டபுள் கீபோர்டு, லைட் வெயிட் டிசைன்னு நல்ல பாசிட்டிவ்ஸ் இருக்கு. இந்த லேப்டாப் நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதோட பையிங் லிங்க் வீடியோல டேக் பண்றேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.